பிரகாசமா இருக்கும். ரெசிபிய ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. எப்படி பண்றதுன்னு பாத்துடலாம் வாங்க. அம்மா 2 பெரிய ஸ்லைஸ் பூசணிக்காவ தோல் சீவி விதையோட கட் பண்ணி மிக்ஸர் ஜார்ல சேர்த்துட்டாங்க. நான் கேட்டேன், அம்மா விதையோடவான்னு. அதுக்கு பம்கின் சீட் சாப்பிடுறீங்களான்னு சொன்னாங்க. கரெக்ட் தானே? இதோட நம்ம 1 கப் ரவை, 1/4 கப் தண்ணி ஊத்தி நல்லா மழுமழுன்னு அரைச்சு ஒரு பவுல்ல சேர்த்துக்கோங்க. இது கூட இப்போ 1 கப் கோதுமை மாவு, 1 விதை இல்லாத பச்சை மிளகா, பொடியா கட் பண்ண 1 இன்ச் இஞ்சி, 2 டீஸ்பூன் ஜீரகம், ஒன்னும் பாதியுமா தட்டின 2 டீஸ்பூன் மிளகு, பொடியா கட் பண்ண 1 கொத்து கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சம் கூட லம்ஸ் இல்லாம நல்லா கலந்துட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சிடுங்க. அப்புறம் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு தவாவை நல்லா தொடச்சிட்டு குட்டியா, பெருசா, சாஃப்டா, முருகலா எப்படி வேணா தோசை சுடலாம். ஆனா ஸ்டவ் மட்டும் மீடியம் ஃப்ளேம்ல தான் வைக்கணும். அப்பதான் சாப்பிடுறவங்களுக்கு அந்த காயோட வாசம் கொஞ்சம் கூட தெரியாது. நோட் பண்ணிக்கோங்க. நம்ம எந்த நீர்க்காய வேணாலும் வச்சு இந்த மாதிரி தோசை சுடலாம். திருப்பி போட்டு எடுத்து சுட சுட 2 வாய் சாப்பிட்டீங்கன்னா அரிசி மாவு தோசைலாம் தோத்து போயிடும். நிஜமா சொல்றேன், அம்புட்டு ருசியா இருக்கும். நீர்க்காய்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால இந்த ரெசிபி உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்.